வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான புராண கதைய ரொம்பவே புதுமையான முறையில அலசப் போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். ஒரு சினிமா இயக்குனரோட ஸ்டோரி போர்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி தத்ரூபமான ஏஐ சினிமாட்டிக் காட்சிகளோட ஒரு பழமையான கதைய நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண கதை கிடையாதுங்க. இடும்பன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அசுரனோட தனியாத அகங்காரம் எப்படி மிக உன்னதமான பக்தியா மாறுச்சுன்னு கண்முன் நிறுத்துற ஒரு சூப்பரான காட்சி பயணம் இது. இவ்ளோ பெரிய பலசாலி எப்படி முருகனோட தீவிர பக்தனா மாறினான்னு ரொம்பவே விறுவிறுப்பா நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கதையோட ஆரம்பத்துக்கே போலாம். இந்த இரண்டு மலைகளையும் உன் தோள்ல தூக்கிட்டு தெற்கு நோக்கி எடுத்துட்டு போ. இது உலக நன்மைக்காக. இதுதாங்க மாமுனிவர் அகத்தியர் இடும்பனுக்கு இட்ட மாபெரும் கட்டளை. அகத்தியரோட ஆசிரமத்தை உங்க கற்பனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அப்படியே முழுமையான அமைதி, சுற்றிலும் ஒரு மென்மையான பொன்னிற ஒளிவரைந்த ஒரு தெய்வீகமான இடம் அது. அங்கிருந்து தான் உலக மக்களோட நன்மைக்காக மருத்துவ குணம் கொண்ட 2 மலைகளை கொண்டு வர அவர் முடிவு செய்றாரு. ஆனா இந்த கட்டளையை அவர் யாருக்கு இடுறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. இடும்பனுக்கு. இடும்பன் ஒரு மாபெரும் அசுரன். இருண்ட மூர்க்கமான ஆற்றலும் எக்கச்சக்கமான உடல் பலமும் அதுக்கேத்த மாதிரி அளவே இல்லாத அகங்காரமும் கொண்டவன். அந்த அமைதியான முனிவருக்கும் இந்த கோபக்கார அசுரனுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தாங்க இந்த பயணத்தோட மிக முக்கியமான சுவாரஸ்யமான தொடக்க புள்ளியே அமையுது. அகத்தியர் சொன்ன இந்த 2 மலைகளும் ஏதோ சாதாரண மலைகள் இல்லைங்க. அது சிவகிரி அப்புறம் சக்திகிரி. உங்க மனக்கண்ணுல அப்படியே ஒரு 4K அல்ட்ரா ரியலிஸ்டிக் காட்சியை நிறுத்திக்கோங்க. அடர்ந்த பச்சை நிற காடுகள், மலைய சுத்தி ஒரு மர்மமான ஆனா ரம்மியமான தெய்வீக மூடுபனி, உலகையே குணப்படுத்துற அளவுக்கு அரிய மருத்துவ மூலிகைகள்னு எல்லாம் நிறைஞ்ச ஒரு அற்புத இடம் அது. இந்த 2 பிரம்மாண்டமான மலைகளும் வானத்துல மிதக்கிற ஒரு மாயாஜால தோற்றத்தை கொண்டிருக்கு. உண்மையிலேயே இந்த மாபெரும் மலைகளை தூக்குறதுங்கிறது மனித கற்பனைக்கே எட்டாத ஒரு அசுர சவால் தான். ஆனா நம்ம இடும்பன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தன்னோட அளவற்ற பலத்தின் மேல அவனுக்கு இருந்த உச்சிக்கு சென்ற பெருமையால இந்த சவாலை அவன் உடனே ரொம்ப அலட்சியமா ஏத்துக்கிட்டான். இப்போ இடும்பனோட பயணம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இது சாதாரண விஷயமே இல்ல. ரொம்ப கடுமையான உடல் ரீதியான போராட்டம். ஒரு பிரம்மாண்டமான கம்புல அந்த 2 மாபெரும் மலைகளையும் கட்டி தன்னோட வலிமையான தோள்கள்ல சுமந்துகிட்டு அவன் நடக்கத் தொடங்குறான். இது அப்படியே ஒரு இருண்ட சினிமாட்டிக் லைட்டிங்ல பார்த்தோம்னா அவனோட உடம்புல வழிந்தோடும் வியர்வை, அந்த மலையோட பாரத்தால ஒவ்வொரு அடியையும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறாங்கிற அந்த ஸ்லோ மோஷன் போராட்டம் நமக்கு தெளிவா புரியும். அடர்ந்த காடுகளையும் சீரிப்பாயிர நதிகளையும் கடந்து தெற்கு நோக்கி அவன் நடக்கிறது அவனோட அசுர பலத்தோட எல்லையே நமக்கு காட்டுது. ஆனா பாருங்க, அந்த அளப்பரிய வலிமை கொண்ட அசுரனாலையும் ஒரு கட்டத்துல அந்த பாரத்தை தாங்க முடியல. ரொம்பவே சோர்ந்து போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு முடிவு செய்றான். மாலை நேரத்தோட அந்த அமைதியான பொன்னிற ஒளியில அவன் ஓய்வெடுத்து முடிக்கிறான். சரி, சோர்வு கொஞ்சம் நீங்கிடுச்சு, பயணத்தை தொடரலான்னு நினைச்சு மறுபடியும் அந்த மாபெரும் மலைகளை தன்னோட முழு பலத்தோடையும் தூக்க முயற்சி செய்றான். ஆனா மலைகள் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான திருப்பம். அவனோட அசுர பலம் முழுவதையும் திரட்டி நரம்புகள் புடைக்க அவன் முக்கி முனகியும் அந்த மலைகள் ஒரு இன்ச் கூட நகரலங்க. அது ஏதோ ஒரு மாபெரும் மாய சக்தியால தரையோட தரையா ஆணி அடிச்சு நிறுத்தின மாதிரி அப்படியே நின்னுடுச்சு. உலகையே தூக்குற பலம் கொண்ட இடும்பனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. என் மலைய தடுப்பது யார் அப்படின்னு இடி முழங்குற மாதிரி கத்துறான் இடும்பன். அவனோட குழப்பம் இப்போ கடுமையான கோபமா மாறுது. நாம இவ்ளோ பெரிய அசுரன், நம்ம பலத்துக்கு முன்னாடி இந்த உலகமே நடுங்கும்போது தான் சுமந்து வந்த மலைய நகர விடாம தடுக்கிற அளவுக்கு துணிச்சல் கொண்ட அந்த நபர் யாருங்கிற வெறி அவனுக்குள்ள பொங்கி எழுது. அவனோட பிரம்மாண்டமான உடல் வலிமை அந்த மலைய அழுத்தி புடிச்சிருக்க ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு முன்னாடி முற்றிலும் பயனற்று போனதை அவனால ஏத்துக்கவே முடியல. அவனோட அகங்காரம் இப்ப அவனோட கண்களை முழுமையா மறைக்க தொடங்குது. இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 முரண்பாடான காட்சி அமைப்புகள் தாங்க. ஒரு பக்கம் இடும்பன் கடுமையான கோபத்தோட இடிமின்னல் சூழ்ந்த இருண்ட வானத்தோட பின்னணியில பெரிய நிழல்களுக்கு நடுவுல நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான அசுரன். இன்னொரு பக்கம் அந்த மலையோட உச்சியில யார் உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அமைதியான புன்னகையோட, சுற்றிலும் ஒரு ஒளிரும் பொன்னிற ஒளியோட வீற்றிருக்கிற தெய்வீக குழந்தை முருகன். இந்த இருண்ட மூர்க்கமான நிழல்களுக்கும் அந்த தெய்வீகமான பிரகாசமான சூழலுக்கும் உள்ள அந்த முரண்பாடு தாங்க இந்த காட்சியோட உயிரே. முருகன் அங்க உட்கார்ந்திருக்கிறது ஒரு திருவிளையாடல். தன்னுடைய தெய்வீக லீலையால அவர் அந்த மாபெரும் மலையை சாதாரணமா அசையாம செஞ்சிருக்காரு. மலையோட உச்சியில உட்கார்ந்திருக்கிற அந்த சிறுவனை பார்த்ததும் இடும்பனோட அகங்காரம் தலைக்கேறுது. நீ யார்? இது ஏன் மலை? உடனே இங்கிருந்து போயிடு அப்படின்னு அதிகார தோரணையில ரொம்ப மூர்க்கமாக கத்துறான். இது ஒரு மாபெரும் மோதலுக்கான நேரடி முன்னோட்டம்தான். இடும்பன் அந்த அமைதியான மென்மையா புன்னகைக்கிற குழந்தைய தன்னோட உடல் வலிமையை கொண்டு மிரத்துறான்.
தான் உண்மையிலே யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம், தனக்கு எதிரே அமைதியா உட்கார்ந்திருக்கிற அந்த தெய்வீக சக்தி எவ்வளோ பெரியது, அது இந்த அகிலத்தையே ஆள்ற சக்தி அப்படிங்கறது அவனுக்கு துளியும் தெரியல. அவனோட கோபமும் நான் அப்படிங்கிற கர்வமும் அவனோட அறிவு கண்களை முழுமையா மறைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தாங்க அகங்காரத்துக்கும் தெய்வீகத்துக்கும் இடையிலான அந்த மாபெரும் மோதல். இது ஒரு பிரம்மாண்டமான சினிமேட்டிக் விஎஃப்எக்ஸ் காட்சியா அவங்க மனக்கண்ணில் கற்பனை செஞ்சு பாருங்க. இடும்பன் தன்னோட முழு அசுர பலத்தோடு ஆக்ரோஷமா தாக்குறான். அங்க ஒளிரும் தெய்வீக ஆற்றல்கள் பயங்கரமா மோதுது, வானத்துல மின்னல் வெட்டுது. ஆனா அங்க என்ன நடக்குது? முருகன் எந்த ஒரு சிரமமும் இல்லாம தன்னோட அளப்பரிய ஆற்றலோட ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டும் பயன்படுத்தி அந்த மாபெரும் அசுரனான இடும்பனை ரொம்ப சுலபமா தரையில வீழ்த்துறார். இத்தனை நாளா இடும்பன் பெருசா நினைச்சு கட்டிக்காத்த அவனோட அசுர பலம் ஒரு சிறுவனோட ஒற்றை பார்வையில ஒரே நொடியில தவிடுபொடியாகிடுச்சு. இப்ப நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போம். தரையில விழுந்த அந்த நிமிஷத்துல இடும்பனுக்கு மிகப்பெரிய உண்மை புரிய வருது. அவனுக்கு எதிரே இவ்வளோ நேரம் உட்கார்ந்திருந்தது ஒரு சாதாரண சிறுவன் இல்ல, அது சாட்சாத் அந்த இறைவனே அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இந்த காட்சியில இருக்கிற அந்த உணர்ச்சிகரமான மாற்றத்தை பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோபமும் அகங்காரமும் கண்ணை மறைச்சு ஆடின ஒரு வீரன் இப்போ அந்த அகங்காரம் முழுமையா உடைஞ்சு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு மண்டியிட்டு நிக்கிறான். கைகளை கூப்பி முழுமையா சரணடைகிறான். இது நிஜமாவே ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சினிமேட்டிக் தருணம். அவன் தன்னோட தவற முழுமையா உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவன் மேல ஒரு மென்மையான தெய்வீக பொன்னிற ஒளிப்படுது. இந்த தருணத்துல முருகன் அவன் மேல துளியும் கோவப்படல. மாறா ஒரு மிகச்சிறந்த உண்மையை அவனுக்கு உணர்த்துறார். அகங்காரம் வீழ்ச்சியைத் தரும், ஆனா பக்தி மனிதனை உயர்த்தும். முருகனோட அளவற்ற கருணையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன்னை நேரடியா தாக்க வந்த அசுரனாவே இருந்தாலும் அவன் உண்மையா மனந்திருந்தி சரணடைஞ்சதால அவனை முழுமையா மன்னிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அழியாத உன்னதமான ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். இனி என் மலைக்கு வரும் பக்தர்களை காக்கும் முதல் காவலன் நீயாத்தான் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரனை தன்னோட முதல் பக்தனா உயர்த்தி அழகு பார்க்கிறார். இதுதாங்க இந்த அலசலோட மிக சிறந்த பகுதியே. இந்த முழு நிகழ்வும் நமக்கு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்தை உணர்த்துது. அது என்னன்னா, இது ஏதோ வெறும் பழைய புராணம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிஜ உலகத்துல இருக்கிற பழனிமலை கோவில் தான் அந்த இடம். இன்றும் பல லட்சம் பக்தர்கள் மூங்கில் கம்புல காவடி கட்டி சுமந்து வராங்க. அதிகாலையில சூரிய உதயத்தின் போது அந்த மலையை ஏறுறதுக்கு முன்னாடி முதலாளா மலையடிவாரத்துல இடும்பன் சந்நிதியில தான் அவங்க வழிபடுறாங்க. அந்த பழமையான நிகழ்வு இன்னைக்கும் நம்ம பண்பாட்டுல ஒரு தத்ரூபமான ஆன்மீக மரபா எப்படி உயிர்ப்போட இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கதையோட முக்கிய பாடங்களை ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். முதலாவது, அகங்காரம் நிச்சயம் ஒருத்தரை அதல பாதாளத்துல வீழ்ச்சி அடையச் செய்யும். 2வது, தூய்மையான பக்தி உங்களை எப்போதுமே உயர்த்தும். 3வது, நாம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் உண்மையான மனமாற்றத்தோட முழுமையா சரணடைஞ்ச தெய்வீக மன்னிப்பு நிச்சயமா கிடைக்கும். இந்த முழு பயணத்தையும் சினிமாட்டிக் காட்சிகளா நாம பிரிச்சு பார்த்தது எப்படி அகங்காரத்தை விட சரணடைதல் மாபெரும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நமக்கு பார்வைபூர்வமா ரொம்ப ஆழமா உணர்த்தியிருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். முடிவா உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க உங்க தோள்கள்ல சுமந்துகிட்டு இருக்கிற அகங்கார மலைகள் என்னென்ன? அந்த பாரத்தை நீங்க முழுமையா கீழே இறக்கி வச்சுட்டு சரணடைஞ்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இது போல பழமையான கதைகளை தத்ரூபமான காட்சி பதிவுங்களோட வழியா நம்ம ஆராயும் போது கிடைக்கிற புரிதல் ரொம்பவே ஆழமானது. இந்த அலசல் நிச்சயமா உங்க சிந்தனையை தூண்டியிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். தேடல் பயணம் எப்போதுமே தொடரட்டும்.